புதிய புதிய திட்டங்கள் வரும் பொழுது அதை ஒட்டிய நிர்வாக ரீதியான பதிவேடுகள்ல வந்துட்டு பராமரிக்கிற வேலை வரும் பொழுது அப்ப அதுக்கான டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணணும். சோ வந்து திட்டங்களை மட்டும் அறிவிப்பது வந்து பத்தாது. அந்த திட்டத்துக்கு ஏற்பட்ட புதிய பணியிடங்களை உருவாக்க வேண்டும். அந்த பணியிடத்துல பணி நியமனம் செய்வதற்கான நடைமுறையை செய்ய வேண்டும். அதற்கான நிதியையும் ஒதுக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் அது சிறப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்க இருக்கிற மருத்துவரோ இல்ல அங்க இருக்கிற செவிலியரோ மட்டுமே குற்றம் சாட்டிட்டு ஒரு ஸ்கேப் கார்ட் மாதிரி ஆயிட்டு பலிகடா மாதிரி ஆக்கிவிட்டு மற்ற அவர்கள் வந்து தப்பிப்பது போன்ற ஒண்ணு இருக்கு. அப்ப இங்க சிஸ்டத்துல ப்ராப்ளம் இருக்கு. சிஸ்டத்தை தான் சரி பண்ணுவே தவிர அங்க யார் ஒருத்தவங்க சிக்கனாங்கன்னு சொல்லி செய்வது ஏற்புடையது அல்ல. சோ உடனடியாக 24 மணி நேர டியூட்டி என்பதை வந்து நிறுத்தணும். ஏன்னா 24 மணி நேரம் பணி இல்லவே இல்லை என்பது போன்ற அரசு தரப்பில் சொல்வது ஏற்புடையது அல்ல. அது ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் இருக்கு, ஜிஹெச் மாதிரி டைரக்டர் மெடிக்கல் சர்வீஸ்லயும் இருக்கு, டிஎம்இ சைட்லயும் இருக்கு. இதை சரி செய்யணும். அதுக்கு ஏற்ற வகையில வந்து புதிய பணியிடங்களை உருவாக்கி அந்த அளவுக்கு மேன் பவர் இங்க நிறைய பேர் இருக்காங்க. எந்த பற்றாக்குறையும் கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு இருந்த மாதிரி இந்த நிலைமைங்க கிடையாது. இணை ஆசிரியர் இருக்கலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இருக்காங்க, சீனியர் ரெசிடென்ட் இருக்காங்க, இல்ல வேற டாக்டர்ஸ் இருக்காங்க, ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1020 போஸ்டுக்கு வந்து 25,000 மருத்துவர்கள் வந்து அரசு பணிக்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. அப்போ 1020 போஸ்ட் தான் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. அப்ப 25,000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா அந்த 1000 பேர் போக மிச்சம் 24,000 பேர் தயாரா இருக்காங்கன்னு அர்த்தம். எவ்வளவு விழுக்காடு காலி பணியிடங்கள் இருக்கு மேம்? அது அடுத்து வெளிப்படையா சொன்னாதான் தெரியும். அதுக்குதான் நான் வெளிப்படைத்தன்மை வேணும்னு சொல்றேன். இப்ப இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குன்னா இது 24 இப்ப வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்துல 2-3 தான் இருக்கு. நார்மல் பிஹெச்சி, அப்கிரேடட் பிஹெச்சி, 24 ஹவர் பிஹெச்சி. அப்படின்னா இந்த பிஹெச்சிக்கு இத்தனை பேர் வேணும். 24 மணி நேரம் பிஹெச்சின்னா 6 பேர் வேணும். இங்க 2 பேர் தான். சாங்ஷன் ஸ்ட்ரென்த் 6 பேர், இன் பொசிஷன் 2 பேர் தான் இருக்காங்க. மிச்சம் 4 பேர் வேகன்சி. இது நம்ம வெளிப்படைத்தன்மை இருந்தா தானே நீங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். இதுல ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கணும்? இது ஒண்ணும் பெரிய ரகசியம் கிடையாதே. சரி, ஃபைனலா இப்போ அரசு என்ன செய்யணும்னு மருத்துவர்கள் தரப்புல இருந்து எதிர்பார்க்கிறீங்க? அரசு வந்துட்டு இப்ப ஆளுகின்ற அரசு மட்டும் கிடையாது, எந்த அரசு பதவிக்கு வந்தாலும் சுகாதாரத்துறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்றது குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, அரசாங்கத்துக்கும் தான். ஒரு அரசாங்கத்துல ஒரு பொதுமக்கள், அதோட குடிமக்கள் எல்லாமே வந்து ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா அவங்களுடைய எல்லா வேலைக்கு போவாங்க. அது வந்து பொருளாதாரத்துல வளரும், அது அந்த மாநிலமே வளரும். அப்ப வந்து ஒரு மாநிலத்துல வந்து நோயற்றவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது வந்து பொருளாதாரத்தையும் பாதிக்கப்படும். லீவ் ஆப்சென்டிசம் எல்லாம் வரும். சோ பல்வேறு பிரச்சனையை ஏற்படுத்தும். சோ ஆகவே இது சரி பண்ண வேண்டும்னா தமிழ்நாட்டுல வந்து மற்ற மாநிலங்கள் ஒப்பிடும் பொழுது அடிப்படை கட்டமைப்பு நல்லா இருக்கு, மருத்துவமனைகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு, மருத்துவக் கல்லூரிகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது. ஆனா வெறும் பில்டிங்கும் பெட்டும் மட்டுமே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அதற்கு ஏற்ப மனித வளங்கள், மருத்துவர்கள், மருத்துவத்துறையில் இருக்கின்ற அனைத்து விதமான சுகாதாரத்துறை பணியாளர்களும் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய பணியிடங்களை உருவாக்கி அந்த பணியிடங்களை நிரந்தர அடிப்படையில் நியமிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். அதற்கு தகுந்தால் போல அதிக நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதற்கு தகுந்தால் போல் ஒன்றிய அரசும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஒன்றிய அரசு பாத்தீங்கன்னா 1.2% ஆஃப் ஜிடிபி தான் வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. சுதந்திரம் கிடைச்சி இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனா சுதந்திரம் கிடைச்சி இத்தனை வருஷம் ஆகியும் சுகாதாரத்துக்கான பட்ஜெட் வந்து ஏறவே இல்லை. 2.5% ஏற்றப்படும், அதிகரிக்கப்படும் அப்படின்னு 2017 நேஷனல் ஹெல்த் பாலிசியில சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது 2 கூட தாண்டல.